பிரித்தானியாவில் பிரபல பாடசாலைகளில் பிள்ளைகளை சேர்க்க தமிழ் பெற்றோர் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற ரீடிங் கிராமர் பாடசாலைக்கு போலி முகவரிகளை பயன்படுத்தி மாணவர்களை சேர்க்க முயலும் பெற்றோர்களை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக அந்த பாடசாலையின் சேர்க்கை பிரிவு தலைவர் கிரெக் பேர்சைல்டு துப்பறியும் நிபுணரை போல செயல்பட தொடங்கியுள்ளார். ஆண்டுக்கு 150 இடங்களுக்கு சுமார் 1300 மாணவர்கள் விண்ணப்பிக்கும் சூழலில் தகுதியற்ற மாணவர்கள் சேர்க்கப்படுவதை தடுக்க அவர் நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளார். விண்ணப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிகளில் உண்மையிலேயே அந்த மாணவர்கள் வசிக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்த அவரே அந்த வீடுகளுக்கு சென்று நேரில் ஆய்வு செய்துள்ளார். சில பெற்றோர்கள் தங்களது உறவினர்களின் முகவரிகளை பயன்படுத்தியும் அல்லது வாடகை குடியிருக்கும் வீடுகளை தற்காலிக முகவரியாக காட்டியும் ஏமாற்றுவதை அவர் கண்டுபிடித்துள்ளார். சில நேரங்களில் அந்த முகவரியில் விண்ணப்பித்த மாணவன் வசிக்கவே இல்லை என்பது சோதனையின் போது தெரிய வந்துள்ளது. முக்கியமான விடுமுறை நாட்களுக்கு முன்பாக சந்தேகத்திற்குரிய முகவரிகளை பட்டியலிட்டு நாள் முழுவதும் அந்த பகுதிகளில் அவர் வாகனத்தில் பயணம் செய்து நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளார். இத்தகைய முறைகேடுகளால் உள்ளூர் சமூகத்தை சேர்ந்த உண்மையான தகுதியுள்ள மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக அவர் கவலை தெரிவிக்கிறார். மேலும் பிரித்தானியாவின் பல பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் விண்ணப்பிப்பதன் மூலம் சேர்க்கை நடைமுறைகள் மற்றும் வளங்கள் வீணடிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். இது ஒரு வெளிப்படையான மற்றும் நேர்மையான கல்வி சூழலை சிதைப்பதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். மாணவர்கள் பாடசாலைகளில் சேர்ந்த பிறகு இத்தகைய மோசடிகளை கண்டுபிடிப்பது கடினம் என்பதால் சேர்க்கைக்கு முன்பே இத்தகைய கடுமையான சோதனைகளை மேற்கொள்வதாக அவர் கூறுகிறார். கல்வி சேர்க்கையில் நடக்கும் இந்த முறைகேடுகளை தடுக்க அவர் எடுக்கும் இந்த நேரடி நடவடிக்கை தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது.